ஹே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரீடிங் பேர் லோபர்ட்ஸ். நம்ம கடையில் சும்மா செட் பண்ணி வச்சிருக்கு ஒரு பேர். தேவைப்பட்டால் நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்னிங் வந்து கடையில் க்ளீன் பண்ணிட்டு மீனுக்கு ஃபீடிங்லாம் போட்டு, முக்கியமாக ஃபீடிங் போடும்போது மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபுட்டு கண்டிப்பாக மோட்டர் போடணும், ஆஃப் பண்ணிடணும். லைட் இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பீட்டர்ஸுக்கெல்லாம் ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாத்துக்கும் போட்டு வச்சு எல்லா மீனும் ஒரு வாட்டி தரவை செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு, அப்புறமா நம்மளோட ஃப்ளோரான் அவனுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு நம்மளோட அலிகேட்டர் இருக்கார் மைக் டைசன் ஒரு பேர், அவரை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு, அப்புறமா எல்லா மீனும் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா, எல்லாத்துக்கும் மோட்டர் சர்க்குலேஷன் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறமா நம்மகிட்டே பிறந்து வந்த போலார் பேரட்டையும் நல்லா ஒரு நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு, அப்புறமா எல்லாம் செக் பண்ணியாச்சு. அப்புறமா நம்மளுக்கு ஒரு 4 ஐஃப்ளையர் ஹைட்ரபேட் லைனேஜ் பேர் ஒன்று ஆர்டரு, அது ப்ராப்பராக எல்லாத்தையும் செட் பண்ணி அனுப்பிச்சாச்சு, கல்கத்தாக்கு அனுப்பிச்சாச்சு. அப்புறமா 770ன்னு உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. 770 பியூர் ஒயிட். அது குமாலிக்கும் போது சவுண்ட் நல்லா ஒரு மாதிரி குருவி கத்துது, எல்லா சவுண்டும் கேட்கும் அதில். அது ஒரு பேர் நம்மக்கிட்ட ஆர்டரு. அது பியூர் ஒயிட்டில் ஒரு பேர் ஆர்டரு. அது பாண்டிச்சேரி ஆர்டரு, அது ஏற்றியாச்சு. அப்புறமா லேப் ஃபீமேல் பிளாக், ஃபுல் பிளாக் வேணும் ரொம்ப ஆரம்பிச்சு வாங்கினாங்க, அதையும் நெல்லூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்புறமா கோல்டன் பீரியட் ஒரு பேர் ஆர்டரு, அதையும் போட்டாச்சு. முக்கியமாக நீங்கள் என்ன கேஸ் இந்த மாதிரி பிரேக் ஆகும்போது ப்ராப்பராக இந்த மாதிரி டைப் பண்ணி எல்லாத்தையும் க்ளீனாக